ஸ்ரீனிவாசன் மாலதி கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அவங்க நீண்ட நாள் சீரும் சிறப்புமாக வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஹாய், நான் மாப்பிள்ளையின் பெரியம்மா. மாப்பிள்ளையின் திருமணம் மிகவும் அழகாகவும் அலங்காரமாகவும் ஆடம்பரமாகவும் நடைபெற்றது. உற்றார் உறவினர் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் திருமண விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். நலங்கு விழாவாகட்டும் திருமணமாகட்டும் ஆடல் பாடலுடன் மிக ஆடம்பரமாக அமைந்தது. திருமணத்தில் மாப்பிள்ளையை சுற்றி தாய்மாமன்கள், அத்தை, சித்தி, சித்தப்பா, அண்ணன், தம்பி, தங்கைகள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் அழகாக நடனமாடி தங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடினோம். இந்த கல்யாண விழாவில் மாப்பிள்ளையும் பெண்ணும் மிகவும் அழகாக நடனமாடினார்கள். இக்கல்யாணம் தமிழும் மலையாளமும் இணைந்த கெட்டி மேளங்களுடன் மறக்க முடியாத நிகழ்ச்சியாக அமைந்தது. குடும்பத்தினர் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடி ஆடி பாடி மணமக்களை வாழ்த்தினோம். இது மறக்க முடியாத நிகழ்ச்சியாக அமைந்தது. வணக்கங்க, நான் ஸ்ரீனிவாஸோட பெரியம்மா மலர் பேசுகிறேன். ஸ்ரீனிவாஸ் மாலதி கல்யாணம் ரொம்ப விமர்சையாகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் நடந்தது. எல்லா உறவினர்களும் வந்து சந்தோஷமாக வாழ்த்தி நல்லபடியாக கல்யாணம் நடந்தது. எங்கள் சொந்தக்காரங்க பூரா வந்திருந்து ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருந்தது. போக்குவரத்துலேயும் சரி, டான்ஸு, பாட்டு, பிள்ளைங்க எல்லாம் மனசார சந்தோஷமாக டான்ஸ் ஆடி மற்ற எல்லா வகையிலையும் மக்கள் பிள்ளைகளுக்கு பூரா நிறைவாக இருந்தது. மனசு திருப்தியாக இருந்தது. சிரிப்புகள் நிறைந்த முகங்களாகவும் உறவுகள் கூடிய தருணங்களில் மனசு நெருக்கமாக இனிய நாளாக அமைஞ்சது. குடும்பம் கூடின ஒரு அழகான நாள் அது. சிரிப்பு சந்தோஷம் நிறைஞ்ச நாள். உறவுகள் ஒன்று கூடிய அந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷத்தில் ரொம்ப நிறைஞ்சிருந்தது. அந்த நாளின் உணர்வுகள் இன்னும் மனதோடு பேசி கொண்டிட்டு தான் இருக்குது. திருமண நாள் முழுக்க மனசு நிறைய சந்தோஷம், உறவுகள், சிரிப்புகள், ஆசீர்வாதங்கள், மறக்க முடியாத ஒரு இனிய அனுபவமாக ஸ்ரீனிவாசன் மாலதி கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று சிறப்பாக அமைஞ்சது. வாழ்க பல்லாண்டு. நான் சீனிவாசனுடைய பெரியப்பா பேசுகிறேன். சீனிவாசனுடைய கல்யாணம் மிகவும் சிறப்பாக நடந்தது. எப்படி என்று கேட்டீங்கன்னா, பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஆடல் பாடல் கொண்டாட்டத்தோடு நடந்தது. அவர்களுடைய திருமணம் மிகவும் நல்லபடியாக நடந்தது. எப்படி என்று கேட்டீங்கன்னா, நலுங்கில் இருந்து திருமண நாள் பூட்டு வரைக்கும் அவ்வளவு சந்தோஷமாக சிறப்பாக நடந்தது. அவர்கள் இருவருக்கும், சீனிவாசன் மற்றும் மாலதி இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு, அதே மாதிரி அவர்கள் சீரும் சிறப்போடும் நல்லபடியாக நீடூடி வாழ வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி. ஸ்ரீ மாலதி, உங்கள் மேரேஜை பற்றி சொல்லணுமா? சொல்லிடலாம். தாய்மாமனுக்கு பத்திரிக்கை கொடுக்குறக்காக சென்னைக்கு வந்தீங்க, ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னை சில்க்ஸ் போனோம் பர்ச்சேஸ்க்கு. அங்கே எல்லாருமே கேதர் ஆனோம், எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்ரீ ஒரு வாட்டி பிளேசர் வாங்குறக்கா சென்னைக்கு வந்தான். அப்போ தான் மாலதியை ஃபஸ்ட் டைம் அந்த பிளேசர் ஷாப்பில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதுவும் ஞாபகம் இருக்குது. தென் அகைன் நலுங்குக்காக வந்த ஒரு லாங் ட்ரைவ் பண்ணோம். ஆக்சுவலாக ஆனந்தி முன்னாடியே போயிடுச்சு மேரேஜுக்கு. நானும் ஹர்ஷா மட்டும் ஒரு லாங் ட்ரைவ் பண்ணோம். அன்றைக்கி எங்கள் சிஓட டாட்டர் மேரேஜ் காரைக்குடியில். நான் காலையிலே கிளம்பி நானும் ஹர்ஷாவும் அப்படியே போயிட்டு காரைக்குடியில் போய் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதுரை வந்து ரீச் ஆனோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு மேரேஜ் அன்னைக்கு பொண்ணு அழைக்கிறக்கு ஒரு டீமை ரெடி பண்ணி அனுப்பிச்சோம். கிளம்புறதுக்கு லேட் ஆகிட்டு இருந்துச்சு. விரட்டி அனுப்பிச்சி விட்டோம். அப்போ மறைந்த உமானி கூட போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லோரும் அங்கேருந்து அப்படியே நேரம் மண்டபத்துக்கு வந்தோம். மண்டபத்தை பற்றி சொல்லி ஆகணும். சூப்பரான மண்டபம், எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஆப்போசிட்லேயே அக்கமடேஷனு, நல்ல லொக்கேஷனு. ஸோ மண்டபம் முத நாள் மடப்புறத்துலேருந்து அவனை வந்துட்டு மாப்பிள்ளை அழைப்பு கூப்பிட்டு திருப்பி நைட்டு நிச்சயார்த்தம் பண்ணி நைட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பாட்டு கூட பாடிக்கிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அந்த இதில் சேரில் உட்காந்து நைட்டு மண்டபத்தில். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் திருமணமும் நல்லபடியாக வந்தது. நல்ல க்ரௌடு, எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு. ஒட்டகத்தை கட்டிக்கோ சாங்கு மறக்க முடியாது. நிறையா பேர் டான்ஸ் ஆடுறதுக்குனே வந்தாங்க. வினோத்லாம் அப்படியே டான்ஸ்லேயே இருந்தார். எல்லாம் வெளியில் கிரவுண்டில் இருந்து அந்த எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். ரொம்ப சிம்பிளாக இல்லை, ரொம்ப கொஞ்சம் ஜாய்ஃபுல்லாக இருந்தது மேரேஜு. அப்புறம் 2 பேரை பற்றி சொல்லணும். ஒன்று இந்த தனுஷ், அவன் திருப்பூர்லேருந்து வந்தான் மேரேஜுக்காக. மிட் நைட்டில் வந்து கதவை தட்டிட்டு தூங்கின வந்தான். அடுத்து மேரேஜ் முடிச்சு நம்ம ரூமை காலி பண்ணும்போது தான் எந்திரிச்சான். அவன் எதுக்கு வந்தான்னு இது வரைக்கும் தெரில. இதில் மட்டனா அப்படின்னு வேறு ஷாக்கானா.
அதுக்கப்புறம் சரு மேரேஜுக்கு வந்தான். கடைசியில் அந்த தமிழ் சினிமாவில் வர மாதிரி லாஸ்ட்டு கெஸ்ட் ரோலில் வர மாதிரி கடைசியில் வந்தான். அதுவும் ஞாபகம் இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிந்த திருமணம். ரொம்ப நம்ம சமூகத்தில் இருந்த எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நல்லபடியாக முடிஞ்சது. ரொம்ப ஜாய்ஃபுல்லாக எல்லாருமே எந்த பிரச்சனை இல்லாமல் அப்படியே நைட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ ஸ்ரீ அண்ட் மாலதி 1+1 2 ஆகிட்டீங்க. இப்போ அடுத்து எப்போ 3 ஆக போகிறீங்க? அதுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்துட்டு கூடிய சீக்கிரம் நல்ல சந்தோஷமான நியூஸ் சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. கையிலே வயலின் போல ஏந்தியே வில்லில்லாமல் விரல்களாலே மீட்டுவேன். இன்பராகம் என்னவென்று காட்டுவேன். சுட சுட சுகங்களை கொடுக்கலாம் என் காதல் தேவதை. தொட தொட சிரிப்பினார் தெளிக்கலாம் என் மீது பூமழை. எங்கேயும் எண்ணங்கள் ஒரு ஊர்வலம் போக கண் கொண்ட உள்ளங்கள் ஒரு ஓவியமாக ஆனந்தம் ஆனந்தமே. அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அருவியே. அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அருவியே. அந்த நீல விழியிலே நெஞ்சம் நீந்த துடித்ததே. ஓர் வேறில்லாமல் நீரில்லாமல் கண்ணீரிண்டில் காதல் பூத்ததே. ஓர் ஏடில்லாமல் எடுத்தில்லாமல் பாடல் ஒன்று பார்வை வார்த்ததே. அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அருவியே. ஸ்ரீ மாலதி மேரேஜ் அப்படின்னாலே நிறைய ஹாப்பினஸ், ஸ்வீட் மெமரிஸ்லாம் நிறைய ஞாபகம் வருது. ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தோம். ஸ்ரீக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பித்தாங்க மாமா. அதுக்கப்புறம் பத்திரிக்கை அடித்ததுலேருந்து எல்லாமே ஸ்ரீ வந்து செம்ம பிளான் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருந்தான் அந்த வெட்டிங்கை. மீன்ஸ் அந்த ட்ரெஸ் எடுக்க போகிறதுலேருந்து எல்லாமே, நலுங்கு ஃபங்க்ஷன்லேருந்து ஹல்தி, அப்புறம் மெஹந்தி ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட்டு, மேரேஜ் வரைக்கும் எல்லாமே பக்கா பிளான் பண்ணி பண்ணியிருந்தான். பர்ச்சேஸ் பண்ண போனப்போ கூட நம்ம இங்கே எங்கள் வீட்டிலேருந்து போனோம். சென்னை வந்திருந்தாங்க எல்லோரும் மதுரையிலேருந்து. இங்கேருந்து சென்னை சில்க்ஸ் போயிருந்தோம். போயிட்டு எல்லாத்துக்கும் என்னென்ன வேணும், யாருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு ரொம்ப ஹாப்பியாக ட்ரெஸ் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்தாங்க. கூடவே நின்று பொறுமையாக எல்லாத்துக்கும் கைட் பண்ணி ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. சின்ன பசங்களுக்கு வேஷ்டி சட்டையிலேருந்து எல்லாத்துக்குமே ட்ரெஸ்லாம் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணி முடித்தோம். அப்புறம் பார்த்தா ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு போனோம். ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு பார்த்தா ஹல்திக்கு வெளியிலேருந்து ஒரு ஆள் வர வச்சு மெஹந்திலாம் போட்டுக்கிட்டு அன்றைக்கி டான்ஸ் வச்சுட்டு நல்லா இருந்தது. அந்த நலுங்கு ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்புறம் இன்னொரு மெமரி என்னென்னா, நான் தார்னிகா, ரூபி எல்லோரும் சேர்ந்து பொன்னலைக்கு போனோம். நல்லா ஜாலியாக பொன்னலைக்கு போயிட்டு மாலதி கூப்பிட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் என்கேஜ்மெண்ட்டு. செம்மையான ஒரு டிஜே பார்ட்டி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா வைப் பண்ணோம். ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த மேரேஜில் வந்து நாங்கள் எல்லோரும் கெட் டுகெதர் ஆகி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக நல்லா செம்ம கிராண்டான கல்யாண மண்டபம் அது. செம்ம பெருசு, மதுரையில் செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக வைப் பண்ணோம்.
எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வெட்டிங் அன்னைக்குமே வெட்டிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இந்த சைடு ஒரு வாட்டி இந்த பக்கம் ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. செம்ம டான்ஸு. எந்த ஈவெண்ட்டுமே ஸ்ரீ விட்டு வைக்கலன்னு நினைக்கிறேன். டான்ஸ் குரூப் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, கேக் கட்டிங் டான்ஸ் குரூப் இன்வைட், அவங்க வந்து பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வர மாதிரி செம்மையாக பிளான் பண்ணியிருந்தா ஸ்ரீ. சூப்பர் பிளான் ஆக்சுவலாக. ஸோ செம்மையாக இருந்தது. எல்லா மேரேஜோட இந்த மேரேஜ் வந்து செம்மையாக பிளான் பண்ணி பக்காவாக பண்ணி வச்சுருந்தான் ஸ்ரீ. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மேரேஜ் முடிச்சுட்டு வந்து ரொம்ப ஜாலியாக போனோம். திரும்பி ரிட்டர்ன் போகிறப்போ எல்லாத்தையும் ஸ்வீட் மெமரிஸாக இருந்துச்சு நினச்சி பார்க்கறதுக்கு. சூப்பர் ஸ்ரீ மாலதி, காட் பிளஸ் யூ போத். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னொரு குட் நியூஸ்க்காக. தேங்க்யூ ஸோ மச். பை பை. ஹலோ எவ்ரிவன், ஐ எம் ரூபி. ஸ்ரீ வந்து என்னோட அம்மாவோட யங்கர் சிஸ்டரோட சன் தான். பேசிக்கலி என்னோட ஃபர்ஸ்ட் கசின் கூட சொல்லலாம். ஆக்சுவலி ஸ்ரீயோட கல்யாணம்னு பேசினா நிறைய இருக்குது, எதை சொல்கிறது எதை விடுறதுனே தெரியல. பேசிக்கலி ஸ்ரீயை பற்றி சொல்லணுன்னா ஒரு ஃப்ரீ பேர்ட் தான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் செஞ்சிட்ருப்பான். ஆக்சுவலி அவன் படிக்காத ஸ்கூலே இல்லைன்னு நினைக்கிறேன் மதுரையில், ஈவன் காலேஜ் ஆல்சோ. ஒரு நாள் கேட்டால் மதுரையில் இருக்கேன்னு சொல்லுவான், அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கேட்டால் சென்னையில் இருக்கேன்க்கா அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஹீ கீப் ஆன் சேஞ்சிங் ஹிஸ் பிளான்ஸ். ஹீ ஆக்சுவலி வாண்ட்ஸ் டு பி ஹாப்பி எப்பயுமே அப்படின்னு நினைப்பான். பட் மாலதி இஸ் வெரி ப்ராக்டிக்கல், பேலன்ஸ்ட் அண்ட் கிரவுண்டட் கேர்ள். தே போத் ஆர் பர்ஃபெக்ட் மேட்ச்ன்னு தான் சொல்லுவேன். எப்பயுமே மாலதி வந்து வெரி ஃபனி, நல்லா டான்ஸ் ஆடுவா, பாட்டு பாடுவா, எப்பவுமே ஒரு வைபாகவே சுற்றிட்டு இருப்பா. நாங்களும் இங்கே சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், கசின்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடுவோம், பாடுவோம். ஸோ ஷீ இஸ் வெரி ஈஸிலி மிங்கிள் வித் அஸ். கல்யாணத்தில் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இட்ஸ் வெரி வெல் பிளான்ட் மேரேஜ். லைக் எவ்ரி திங், டெக்கரேஷன்ஸ், அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஃபுட்ஸ், எஸ்பெஷலி டிஜே பார்ட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அந்த மொமெண்ட்டை வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலி மட்டும் இல்லை, ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு வந்த மற்ற எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேஷன்ஸு எல்லாருமே கூட டிஜேல இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட நினச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. we were totally had lot of fun with our people. ஆக்சுவலாக ஸ்ரீ அண்ட் மாலதி மேரேஜ் வந்து எங்கள் ஃபேமிலியோட ஒன் ஆஃப் த பிக் அண்ட் எக்ஸ்பென்சிவ் மேரேஜ்னு கூட சொல்லலாம். அவ்வளோ பார்த்து பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக கல்யாணத்தப்போ ஸ்ரீக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் கூட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவனுக்கு உடம்பு சரியில்லை. பட் ஹீ ஹேண்டில்டு த திங்ஸ் வெரி பர்ஃபெக்ட்லி. லாட் ஆஃப் எமோஷன்ஸ் ஜஸ்ட் போர்ட் அவுட்னு தான் சொல்லணும். அந்த டைமில் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ரொம்ப செரிஷ் பண்ணுறோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்ரீ அண்ட் மாலதி. May your love for each other continue to grow stronger and stronger every day, guys. God bless you guys. ஹாய் ஸ்ரீ. ஸ்ரீ வந்து சிங்கிள் சைல்டு தான். இருந்தாலும் அவனுக்கு கசின் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், 4 சிஸ்டர்ஸ், 5 பிரதர்ஸ் இருக்காங்க. விதவுட் எனி பிளட் ரிலேஷன்ஷிப் நானும் அவங்களோட ஒருத்தரா ஒரு நல்ல பாண்டு. வி ஹேட் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப், வெரி குட் பாண்ட் வித் ஈச் அதர். ஸோ அவனை சின்ன வயசுலேருந்து பார்த்ததுலேருந்து நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஹீ இஸ் அ வெரி வெரி ஃபன் லவ்விங் பர்சன். பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அவனுக்கு. ஸோ அவனுக்கு வரப்போகிற பொண்ணு எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருந்தது. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ ஐல் ஸ்டார்ட் வித் பொண்ணு பார்க்க போனதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து we had lot of fun. பொண்ணு பார்க்க போய் ஃபர்ஸ்ட் டைம் மாலதி பார்த்தம்போது எஸ் we realized that அவனுக்கு ஆப்டான பொண்ணு, பர்ஃபெக்ட் மேட்ச் இவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தோணுச்சு. மாலதி கூட அவனை மாதிரி பயங்கரமான ஃபன் லவ்விங் பர்சன் தான். செம்ம வைபுள்ள ஒரு பொண்ணு. ஸோ இவங்க 2 பேரும் காம்போ வந்து செம்மையாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சோம். ஸோ we are very happy to welcome her in our family. ஸோ இந்த கல்யாணத்தை பற்றி சொல்லணுன்னா, கல்யாணத்தில் we had lots and lots of fun moments.
ரொம்ப 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 என்ஜாய் பண்ண ஒரு கல்யாணம். ஸ்டார்டிங் ஃப்ரம் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்லேருந்து பர்ச்சேஸ் போனதுலேருந்து எல்லாருமே ஃபேமிலியாக பர்ச்சேஸ் பண்ண போனோம். சாரி எடுக்கிறதா இருக்கட்டும், அவனுக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஈவன் பத்திரிக்கை கொடுக்கறதுலேருந்து எல்லாமே எல்லோரும் சேர்ந்து போய் ஒரு ஃபேமிலி அட்ராசிட்டி இருந்திருக்கு. ஸோ நீங்கள் பியர் பாய் விலாக்லேயுமே பார்த்துருக்கலாம். ஹி ஹேட் ஷேர் மெனி திங்ஸ், மெனி மெமரிஸ். ஒவ்வொன்றும் ஈச் அண்ட் எவ்ரி திங் வாஸ் வெரி 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 செரிஷபிள். எப்போ யோசித்தாலும் ரொம்ப சந்தோஷமான மெமரிஸ் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் என்கேஜ்மெண்ட்லேருந்து நலுங்களை கூட நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி ஸ்டாப்ஸ் போட்டு டான்ஸ் ஆடி அங்கே ஸ்டார்ட் பண்ணது தான். அது என்கேஜ்மெண்ட்லேருந்து கல்யாணம் வரைக்கும் அது நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருந்தது. ஸோ வி ஹேட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃபன். சின்ன பசங்கள்லேருந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு செம்மையான ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்த வெட்டிங் இது. ஸோ பொண்ணு மாப்பிள்ளை டான்ஸ் ஆடினதாக இருக்கட்டும், டிஜே, அப்புறம் டான்சர்ஸ் வந்தது, அந்த டான்சர்ஸ் கூட எல்லாம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணது எல்லாமே இட் வாஸ் டூ குட். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த மொமெண்ட்ஸ்லாம் எப்போவுமே செரிஷபிளாக இருக்கும். எந்த அளவுக்கு ஹாப்பியாக நாங்கள் இருந்தோமோ அந்த அளவுக்கு நீங்கள் 2 பேரும் உங்கள் லைஃப்பில் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கணும். வி விஷ் யூ ஆர் வெரி வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் குழந்தைங்களோட ரொம்ப நாளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். ஹாப்பி 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 மேரிட் லைஃப். லிவ் லாங் ஈச் அதர் வித் லாட்ஸ் அண்ட் லவ், குட் ஹெல்த் அண்ட் எவ்ரி திங். God bless you guys. திருப்புவனத்தில் ஒரு திருவிழா, தித்திக்கும் திருமண விழா. அனைத்து சொந்தங்களும் ஆனந்தமாய் அரட்டை அடித்த விழா. ஆட்டமும் பாட்டமுமாய் அவரவர் கவலையை மறந்த விழா. உதடுகளில் சிரிப்பும் உள்ளத்தில் சிலாகித்தும் இருந்த விழா. எனது சகோதரி மகனின் கல்யாண விழா. மாலதி என்ற மலர் மகளாக எங்கள் குடும்பத்தில் வந்த விழா. அழகான மணமக்கள், அன்பான உபசரிப்பு, ஆடம்பரமான மண்டபம், அவை நிறைந்த உறவுகள், இவை அனைத்தையும் அசைபோட்ட நினைவுகளுடன் வீடு வந்து சேர்ந்தோம். நன்றி. நான் தான் மாப்பிள்ளையோட சித்தி பொண்ணு காவியா பேசுகிறேன். நான் பிறந்ததுலேருந்து மேக்ஸிமம் எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸும் அட்டன் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் ஸ்ரீனா மேரேஜ் தான். ரொம்ப சூப்பராக போச்சு. திருவிழா மாதிரி இருந்துச்சு. எல்லா ரிலேட்டிவ்ஸையும் ஒரே இடத்துல வச்சு பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாட்டு டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு மனசே இல்லை. அண்ணியும் ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. ஹாய், திஸ் இஸ் ஜானு. ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ. வெட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. டெக்கரேஷன்ஸ், அரேஞ்ச்மெண்ட்ஸ், டிஜே அண்ட் உங்கள் அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு டிஜே. அவங்க தான் நல்லா வைப் செட் பண்ணாங்க. வைப் செட் பண்ணி எல்லாரையும் பயங்கரமாக டான்ஸ் ஆட வச்சு ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சாங்க. அஃப்கோர்ஸ் மாலதி அக்கா பற்றி சொல்லி ஆகணும். ஷி வாஸ் நாட் ஜஸ்ட் த பிரைட், ஷி வாஸ் தி எனர்ஜி பாம்ப். அந்த இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் ஒரு ஹாப்பி பிரைடாக பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் யூ போத் லுக் ஸோ குட் டுகெதர். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி இருந்துச்சு. அந்த ஹோல் வெட்டிங் வைபே, ஹோல் எனர்ஜி, அண்ட் இட் வாஸ் ஸோ குட். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஸோ மச் ஃபன் அட் த வெட்டிங். அண்ட் இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் டு அத்தா அண்ட் மாமா ஃபார் திஸ் வெட்டிங். அண்ட் அந்த ஸ்டேஜில் டான்ஸ் ஆடின வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ்லாம் பார்க்குறப்போவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் வெரி குட் வெட்டிங். தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் விஷிங் யூ லாட்ஸ் ஆஃப் லவ், many more international trips as you wish, happiness and success in your life together. Bye. ஹாய், ஹலோ. நான் இந்த வெட்டிங்கில் இருக்கிற பொண்ணோட அக்கா, மாப்பிள்ளையோட அண்ணி. ஸோ நான் இந்த மேரேஜை பற்றி நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரி சொல்ல போகிறேன். இந்த மேரேஜில் இருக்கிற மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட மேக்கப்பு, அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ், வாவ், எக்ஸலண்ட். அண்ட் போத் கேரக்டர்ஸ் ஆர் டூ குட். அவங்க பால் போல் 2 பேரும். நெக்ஸ்ட் என்னோட தங்கச்சி மாலதி பற்றி சொல்ல வந்தா, ஷீ இஸ் அ குட் டான்சர். அண்ட் என்னோட தம்பி ஸ்ரீயை பற்றி சொல்ல வந்தா, இஸ் அ வெரி குட் பர்சன், இஸ் அ கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். நெக்ஸ்ட் நான் மேரேஜ்க்கு வரேன். மேரேஜில் அவங்க ஒரு பார்ட்டி ரெடி பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் ஆசம். நாங்கள் அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணோம். மீ, மை ஹஸ்பண்ட் அண்ட் மை சன்ஸ், என்னோட ஃபாதர் இன்லா, என்னோட மதர் இன்லா. ஸோ அஸ் அ ஃபேமிலியாக நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். இன்னமும் அந்த மேரேஜ் முடிஞ்சு 1 year ஆச்சு. அந்த நினைவுகளை எங்களால் மறக்கவே முடியல.
லைக் அவங்கள பொண்ணு மாப்பிள்ளை வரவேற்கும் போது நாங்கள் ஆடின டான்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஏறி ஆடின டான்ஸு, அவங்க போட சாப்பாட்டு எல்லாமே மார்வலஸ், நோ வேர்ட்ஸ். மாலதி அண்ட் ஸ்ரீ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, மேட் ஃபார் ஈச் அதர். ஸோ மாலதி அண்ட் ஸ்ரீ எங்கள் அத்தை மாமா, அவங்க ரொம்ப ஸ்வீட் பர்சன். எங்கள் மாலதிக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் அவங்க 2 பேரும். they are very very sweet. ஸோ இந்த மேரேஜை பற்றி இன்னும் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, லைக் அவங்க 2 பேருமே ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் தான் நான் சொல்ல முடியும். ஸோ எங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா we all together, always ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடிடுவோம். ஸோ ஆல் வில் பி டுகெதர். நாங்கள் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அழகாக அந்த ஃபங்க்ஷனை அழகாக செலிப்ரேட் பண்ணிட்டு வருவோம். ஸோ அதில் எங்கள் ஃபேமிலி ஒரு யூனிக் ஃபேமிலி தான். யாரும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அழகாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் க்யூட்டாக அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அதை பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை மாமா அழகாக ஆர்கனைஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ என்னோட தங்கச்சி அண்ட் ஸ்ரீ ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த கல்யாணத்துக்கு வந்த எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் இந்த மேரேஜ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ அண்ட் மாலு, தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர். ஹாய் சித்தப்பா சித்தி, உங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் சூப்பராக நடந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். டிஜேலாம் போட்டிங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் ஹாப்பி மேரேஜ் லைஃப் சித்தப்பா சித்தி. ஹாய் சித்தப்பா சித்தி, உங்கள் மேரேஜ் நல்லா நடந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் 3 அப்பா அம்மா எல்லாம் என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியோடு சேர்ந்து நல்லா டான்ஸ்லாம் ஆடினோம். ஃபுட்லாம் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ். ஹாப்பி மேரேஜ் லைஃப். பாய். அப்பையாத்தால தாண்டி இவங்கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரே உறவு தாய் மாமன் தான். எல்லாத்தையும் சொல்லி சேர வேண்டியது இந்த தாய் மாமன். எதையுமே சொல்லாம செய்ய வேண்டாம் இந்த தாய் மாமன். ஆறு கடந்தா ஊரு வருமே. இனி நாளை முதல் நானும் நீயும் வேற வேற இல்ல. என்னோடு வாய்ப்பை வா. நீ வந்த
நெஞ்சுக்குள் தினம் என் கூட நீ வந்தா இன்பம் என்பேனா கண் கேட்கும் கனா நெஞ்சுக்குள் தினா நகவர சொல் முகவரி உன்னுடன் வர ஏன் அனுமதி தீராத நேரம் உன் கூட போதும் மாயாத நாள் மட்டும் நாம் வாழ வேணும் மாறாத ஆசை ஓயாமல் தோணும் நாள் நேரம் பாராமல் தோல் சாய வேணும் சாயாலி என்னுள் நீ பூங்கம்பம் செய்தாயடி சாயாலி என்னை நீ வேரோடு பேய்தாயடி கண் கேட்கும் கனா நெஞ்சுக்குள் வினா என் கூட நீ வந்தா இன்பம் என்பேனா கண் கேட்கும் கனா நெஞ்சுக்குள் வினா என் கூட நீ வந்தா இன்பம் என்பேனா சாயாலி சாயாலி என்னுள் பூகம்பம் செய்தாயடி சாயாலி சாயாலி என்னை நீ வேரோடு பேய்தாயடி கண் கேட்கும் கனா நெஞ்சுக்குள் வினா என் கூட நீ வந்தா இன்பம் என்பேனா கண் கேட்கும் கனா சாயாலி என்னுள் பூகம்பம் செய்தாயடி சாயாலி சாயாலி என்னை நீ வேரோடு பேய்தாயடி கண் கேட்கும் கனா நெஞ்சுக்குள் வினா என் கூட நீ வந்தா இன்பம் என்பேனா காலம் வர உனக்காக வந்துட்டான் பார்த்துக்கணும் மகராசியா ஆசை எல்லாம் உனக்காக மாத்திக்கோ வாழ வை மகராசனா அவ கவலைய கலைக்க தெரிந்தவா அவன ஜெயிக்கிறான் அவளிடம் தோற்க தெரிந்தவன் உலகம் ஜெயிக்கிறான் டும் 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 மாப்பிள்ள உன்னோட வழியிற வேளையில் சொந்தங்கள் சொல்லாம மறைஞ்சிருக்கோம் எலியும் கிண்டலும் நடக்கிற கூத்துல சந்தோஷம் காத்தோட தெரிஞ்சிருக்கோம்
सति समदश शतमुदमन शुभ सुमनलयिव सुसुतसहितकामं विरहरहितभावम् आनन्दभोगम् आजीवकालं पाशानुबन्धं कालानुकालं दैवानुकूलं काम्यार्थसिद्धिं कामये விடிந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும், மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும். முடியாத பார்வை நீ வீச வேண்டும், முழு நேரம் என் மேல் உன் வாசம் வேண்டும். தேடியே வந்து விட்டாள் தேவதை போலொருத்தி, நெஞ்சினை வாங்கி விட்டாள் மல்லிகை பூமணத்தி. தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதம், 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 தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதம். அங்கே என்னும் நான் இம்மானுடத்தில் இத்தனை ஆண்கள் இருந்தும் உன்னையே என் மாதவனாய் ஏற்றுக்கொள்வதே நான் செய்த மாதவமாகும்.